ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேருக்கு வணக்கம். ஸோ ஃபேமிலியே மொத்தமாக மோட்டோ ஃபேமிலி ஆயிட்டோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் வந்து எங்கள் ரூமில் வந்து பசங்க வந்து மோட்டோ ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோன் நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். வாட்டர் ப்ரூஃபுங்கக்கா, மொபைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். சொன்னோடனே எங்களுக்கு தோணுச்சு, சரி ஓகே நம்மளும் அதே மாதிரி எடுத்துருவோமே அப்படின்ட்டு. நான் அப்படி பார்த்தீங்கன்னா நானும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே மோட்டோ 6 ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து லான்ச் ஆன அடுத்த டேட்லயே சரி ஓகே இந்த மொபைல் நம்ம எடுக்கிறோம், இது நல்லா இருக்குன்ட்டு. அதாவது ரூம்ல பசங்க எடுத்ததை விட அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் ஆன அடுத்த டேட்லயே போயிட்டு எடுத்தாச்சு. மொபைலும் நல்லா இருக்குங்க. மொபைல் ஹீட்லாம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கு அதில் தான் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஃபீல் ஆச்சு. எனக்கு சாம்சங் தாங்கப்பா வேணும் தேடி தேடி, லாஸ்ட் டைமில் கூட சாம்சங் தாங்க தேடி தேடி எடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஓப்போ தான் அவரோட மொபைல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல். இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக வந்து வீட்லேயே கிட்டத்தட்ட 4 பேரும் மோட்டோ ஃபோன் தான் வச்சுருக்கோம். ஆனால் மாடல் மட்டும்தான் வேறு. பார்த்தீங்கன்னா மொபைலோட கம்பெனி ஃபுல்லாக மோட்டோ மோட்டோ மோட்டோன்னு. இப்போவுமே நான் ரெஃபர் பண்ணுறேன். மற்ற மொபைலை விட மோட்டோ பரவாயில்ல, எங்களுக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் விடுவோமா நாங்கள் அப்படின்ட்டு நானே மோட்டோவில் எடுத்திருக்கேன். அவருக்கு விடுவோமா சொல்லிட்டு வீட்டில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோட்டோலேயே மொபைல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாக மொபைல் மாற்றலாமா வேண்டாமான்ட்டு இருந்தார். இப்போ வந்து நான் வந்து மோட்டோ X60 ஃபியூஷன் எடுத்திருந்தேன். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜ் ப்ரோ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. நான் கடைக்கு கூட போகல. எப்பவுமே நான் ஏதாவது அவருக்கு வாங்கணும் அப்படின்னு நான் கூட போய் பார்ப்பேன். பசங்களே போயிட்டு பார்த்துட்டு தம்பியும் அவருமே போனாங்க. லிங்கேஸே வந்து ஓப்பன்லாம் பண்ணிட்டு கடையிலே மொபைல் சூப்பராக இருக்குங்கக்கா. கலர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் வந்திருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி மெட்டல் இதில் தான் க்ரீன் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மொபைல் உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. மெயினாக வந்து எனக்கு மோட்டோ வந்து நம்ம எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம், ஒரு துளியோட ஹீட் ஆகலை. நான் லாஸ்ட் டைம் வந்து தேடி தேடி சாம்சங் எடுத்தேன். எனக்கு சாம்சங் தான் வேணும், நான் வந்து சாம்சங் தவிர எந்த மொபைல் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா சாம்சங் வந்து எனக்கு அந்த மொபைலை வந்து கடைசி எடுத்து கொஞ்ச நாள் எனக்கு ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோட்டரில் நான் 6 மாதமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ அவருக்கும் அதே மோட்டரில் அதில் எடுத்திருக்கோம். எட்ஜ் 60 ப்ரோ எடுத்திருக்கோம். மொபைல் நல்லா இருக்குங்க. உண்மை 31,000 மொபைல். இவருக்கு வந்து என்னென்ன ஷாக், விலை அதிகத்தில் எடுத்துட்டுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.